சத்சங்கம் உண்மையான மகிழ்ச்சி மற்றும் முக்திக்கான பாதை. அளவு கடந்த செல்வமும் சுகபோகமும் அழகிய ராணியும் கொண்ட ஒரு அரசன் இருந்தான். அவன் நினைத்தெல்லாம் நடந்து வந்தது. ஆனாலும் அரசன் மகிழ்ச்சி இல்லாமல் சோகத்துடன் இருந்தான். ஒரு நாள் அரசன் குடிசையில் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழும் ஒரு ஏழை விவசாயியை கண்டார். அரசன் அவரை அழைத்து, உன்னிடம் எதுவுமே இல்லை, எப்படி நீ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்டான். விவசாயி கூறினார், அரசே, கடவுள் பக்தியால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் சத்சங்கத்திற்கு செல்கிறேன், உண்மையான ஞானம் கிடைக்கிறது, நான் குருவின் சரணடியில் இருக்கேன் என்றார். இதை கேட்ட மன்னன், செல்வமும் சுகமும் நிரந்தரம் இல்லை, உண்மையான மகிழ்ச்சி கடவுள் பக்தியில் உள்ளது, அது சத்சங்கம் மூலம் மட்டுமே கிடைக்கும் என்று அரசன் உணர்ந்தான். சந்த் ராம்பால் ஜி மகராஜ் கூறுகிறார், இந்த மனித வாழ்க்கை முக்தி பெறுவதற்கு கிடைத்துள்ளது. ஆனால் சத்சங்கம் கேட்காததால், அறியாமையால் இதை மற்ற சுகங்களில் வீணாக்குகிறோம். அதன் விளைவால் இறுதியில் துன்பம் அடைகிறோம் என்று கூறுகிறார்.